எல்லோரும் மீன் மூலமாக மறுபடியும் சந்திப்பு நாடுகள் காசன் போல் தொடர்ந்துச்சு. நம்ம பல தொடர்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற தொடர் பார்த்தீங்கன்னா வந்து கார் லோன் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த தொடரில் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க போகிறது வந்து தத்துவங்கள் நிறைய இந்த உலகத்துல இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோட்பாடுகள் இருக்குது. நம்ம நிறைய கோட்பாடுகள் கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கோட்பாடு. அதையும் பைபிளும் வந்து எப்படி வந்து ரெண்டுமே வந்து ஒரு கம்பேரிசன் பண்ண போறோம். என்ன கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்லோவின் தேவைகள் அடுக்கு கோட்பாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்பாடு. எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து ஊக்கம் அடைகிறான், எப்படி வந்து அடுத்த நிலைக்கு போறான், எந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறான் அப்படிங்கறத வந்து இவர் சொல்லியிருப்பாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட். இவரு அமெரிக்கன்ல வந்து பிறந்து வருகிறது. ஆனா இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர். இவங்க அம்மா அப்பாலாம் வந்து யூசர். அப்புறம் நல்லா படிக்கிறவரு, சைக்காலஜி எல்லாம் படிச்சாரு. இவர் என்ன பண்றாருன்னா மக்கள் வந்து எப்படி ஒவ்வொரு நிலையை தாண்டி தாண்டி போறாங்க, இப்படியே வந்து அவங்க முன்னுதல் ஆகுறாங்க, எப்படி மோட்டிவேட் ஆகி அடுத்த நிலைக்கு போய் அவங்க வந்து முன்னேறி போறாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல என்ன கண்டுபிடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா வந்து முக்கியமா அவர் கண்டுபிடிச்சதுல ஒரு மனிதன் வந்து அத்தியாவசிய தேவைகள்ல இருந்து எப்படி ஒரு பூரணமான தேவைகள் தனக்கு தேவையான மனதிற்கு தேவையான மனம் வந்து ஒரு முழுமையான நிலை, அந்த நிலைக்கு எப்படி வந்து மூவ் ஆகுறான் அப்படிங்கிறத சொல்றதுதான் வந்து இவருடைய தியரி. அதனுடைய கோட்பாடு வச்சிருக்காரு. அதுக்கான அடுக்குகள் வச்சிருக்காரு. இதுல முக்கியமா சொல்ற சில விஷயங்களை மட்டும் இங்க முன்னெடுத்து காமிக்கிறேன். என்ன முக்கியமா சொல்றாரு பாத்தீங்கன்னா 5 அடுக்கை வந்து மேம்படுத்தி காமிக்கிறார். முதலாவது அடுக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மாஸ்லோ, அதாவது பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னா வந்து உடல்நிலை தேவைகள். உடலுக்கு தேவையானதை முதல்ல மனுஷன் வந்து தேட ஆரம்பிக்கிறான். அந்த உடல்நிலை தேவைகள் என்ன பார்த்தீங்கன்னா உணவு, தண்ணீர், காற்று, உறக்கம், இதெல்லாம் வந்து அவனுடைய அத்தியாவசிய தேவைகளா இருக்கு. இதெல்லாம் வந்து அவனுடைய அத்தியாவசிய தேவை. உணவு கிடைக்கணும் அவனுக்கு ரொம்ப முக்கியமா, தண்ணி வேணும் அவனுக்கு, காற்று வேணும், உறக்கம் வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவனால வாழ முடியும். இந்த அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் அவன் அடுத்த தேவைக்கு அவன் போக முடியும். அதுதான் என்னன்னா பாதுகாப்பு என்ற தேவை, சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உடலுக்கான சேஃப்டி, அதே போல தன்னுடைய பினான்சியல் சேஃப்டி அவனுக்கு வருது. அதே போல பாத்தீங்கன்னா அவனுடைய நிலைத்தன்மை அப்படின்னு பாதுகாப்பு அந்த இடத்துக்கு என்ன பண்ணா மூவ் ஆக பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு தேவைப்படுதுன்னா வந்து அன்பு சார்பு சொல்றாங்க. அதாவது லவ் அண்ட் பிலாங்கிங் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பம் தேவைப்படுது, அவனுக்கு நட்பு தேவைப்படுது, உறவுகள் தேவைப்படுது. இது எல்லாமே அவனுக்கு தேவைப்படுது. இந்த தேவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அடுத்த தேவைக்கு அவன் போறான். இது அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். சோ இதுக்கப்புறம் அடுத்த தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா மதிப்பு, மரியாதையும். எல்லா மனுஷனும் என்ன பண்ண தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மதிப்பும் தேவைப்படுது, மரியாதையும் தேவைப்படுது. எந்த மனுஷனுமே வந்து நீங்க டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே நீங்க என்ன ஆகுதுன்னா ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது, சாதனை தேவைப்படுது, மரியாதை தேவைப்படுது. இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு கடைசியாக சுய நிறைவுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் பறக்கிறான், இந்த தேவைகள்லாம் அவனுக்கு பூர்த்தி ஆகுது, ஒரு இடத்துல வரான், கடைசியில பார்த்து நம்ம என்னவோ அவங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திறமையை நிறைவேற்றுதல், அதே போல வாழ்க்கையின் நோக்கம். கடைசியா வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாவோ இல்ல பெரிய டாக்டரோ அவனுடைய கடைசியில பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், வாட் இஸ் த ஃபியூச்சர், அவனுடைய ஃபியூச்சர் படி கண்டுபிடிக்கணும். இப்படிதான் வந்து மனிதனுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் ஆபிரகாம் மாஸ்லோ வந்து கண்டுபிடிச்சாரு. இதை வந்து தியரியா கொண்டு வந்தாரு. நிறைய மக்கள் பாராட்டினாங்க. இதுதான் உண்மைங்க, ஆமாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி வந்து பைபிள் சித்தரிக்கிறது? இவர் சொன்ன மாதிரிதான் பைபிள் வச்சிருக்குதா? இங்க என்ன பண்ணணும், மனிதன் தான் ஒவ்வொரு தேவைக்கு போய் தண்ணிக்கு போராட வேண்டியதா இருக்குது, சாப்பாடுக்கு போராட வேண்டியதா இருக்குது, ஒரு வீடு வேணும் அதுக்கு ஒரு போராட்டம், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உறவு முறை வேணும் என்றால் அதுக்கு ஒரு போராட்டம். இப்படியாக போராடி 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 இவன் சேர்க்க வேண்டியதா இருக்கிறதா இப்படி வந்து என்ன பண்றாங்க இங்க காமிக்கிறாங்க. போராடுவது மட்டுமல்லாமல் ஒரு தேவை பின்பதாக இன்னொரு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது. இப்படி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு உந்துதல் தேவைப்படுகிறது எனக்கு. இங்க எப்படி வந்து பைபிள் வந்து காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பைபிள்ல சிம்பிளான விஷயம் தாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பைபிளோடைய ஒரு கணக்கு இருக்கு. அதாவது கடவுள் வந்து எப்படி வந்து தேவைகளை சந்திக்கிறார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கடவுள் வந்து மனிதனை கொண்டு வரல. ஆனா ஆபிரகாம் மாஸ்லோ சொல்றாங்க, சைக்காலஜி சொல்ற தியரி படி பாத்தீங்கன்னா மனிதன் தான் முக்கியமான புள்ளியா இருக்கும். ஆனா இங்க எப்படி மையப்பொருளை மாறுது பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காரு, அவனுடைய கான்செப்ட்ல மனுஷனை கொண்டு வரணும் உலகத்துக்குள்ள. ஆனா என்ன பண்றாங்கன்னா அவருடைய தேவையெல்லாம் ஃபர்ஸ்ட் இவரே பூர்த்தி பண்ண போது மனுஷனே கொண்டு வராரு. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல நான் என்ன பண்றேன்னா லைட்டை வந்து லைட்டை வந்து என்ன பண்றது உலகத்துக்குள்ள கொண்டு வராங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய ஒளி வேணும், அதாவது லைட்.
அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ற வானமும் காட்டுத்தையும் என்ன பண்றாங்கன்னா படைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலம், கடல், தாவரங்கள் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா படைக்கப்படுகிறது. அதே மாதிரி 4வது நாள் பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்ன பண்ணுதுன்னா நேரம், பாதுகாப்பு, ஒழுங்குக்காக படைக்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா 5வது நாள் பாத்தீங்கன்னா பறவைகள், மீன்கள் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா சூழ்நிலைக்கு தொடர்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வர கடவுள். அடுத்து 6வது நாள் பாத்தீங்கன்னா மிருகங்களும் மனிதனும். அப்புறம் தான் மனிதனுக்கு அதாவது மிருகம் வந்து வருது, அதுக்கப்புறம் தான் மனுஷனே வரான். இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா ஓய்வு கொண்டு வந்து கடவுள் வைக்கிறார். அதாவது இவர் சொன்ன அடுக்க பாருங்க, அதே மாதிரி கடவுள் வைத்திருக்கிற அடுக்க பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. சொன்ன சைக்காலஜிஸ்ட் சொன்னாரு, அவர் சொன்ன காரியங்கள் பார்த்தா நம்மளே கஷ்டப்பட்டு நம்மளே தேடுற மாதிரி நம்மளே போக வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கடவுளே இவனுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இவனை வந்து அந்த ஏரியன் கொண்டு வராரு.